கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஷீரடி தரிசனம் எல்லாருமே நல்லா அருமையான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நாங்களே நேரில் வந்து நின்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் எங்கிட்ட ஃபோனில் சொன்னீங்க. மகள்சாபதி இல்லத்திற்கு செல்லும்போதும் சரி, ஷியாமா அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லும்போதும் சரி, நாங்களே பர்சனலாக அங்கே நின்ன மாதிரி ஃபீல் பண்ணோன்னீங்க. அதே மாதிரி கல்பவருஷ மரம் அந்த பூஜையை பற்றி பிரமாதமாக ஸ்லாகித்து பிரமாதமாக சொன்னீங்க. அந்த பூஜை முடிவில் வந்த பெரியவர் பாபா தான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக அடித்து சொன்ன சகோதரிகள் நிறையா பேர் இருக்கீங்க. நானும் இப்போ தான் உணர்கிறேன் இல்லைங்களா. பாபா லேட்டாக தான் உணர்த்துவார் எல்லாத்தையுமே. அது பாபா தான். அது 100% அந்த ஆசீர்வாதம் அவர் மூலமாக நமக்கு கொடுத்தது பாபா தான் இல்லைங்களா. ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த கல்பவருஷ மரத்தை தடவி கொடுத்து அற்புதமாக ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு உதவி புரிந்த அந்த பெரியவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லா தரிசனத்தையும் பார்த்தோம் நம்ம பிரமாதமாக. அதில் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த ரகாத்தா எங்கே இருக்குது? நிறைய சகோதரிகள் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க, எங்கிட்ட ஃபோன்லேயும் கேட்டிருக்கீங்க. ரகாத்தா ஷீரடியிலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த காலத்தில் பாபா நடந்து தான் போயிருக்கார் இங்கேருந்து. நமக்கு இன்றைக்கி ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது, கார் வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் நம்ம. ஸோ ஒரு பேக்கேஜ் மாதிரி கூட ஷேர் ஆட்டோ நீங்கள் அப் அண்ட் டவுன் பேசிட்டு கூட போயிட்டு வந்துடலாம். நேராக போய் குஷால் சாந்தி வீடை பார்த்துட்டு அந்த ஹனுமான் மந்திர் தரிசனம் பண்ணிவிட்டு அருமையாக வந்து இங்கே கல்பவருஷ மரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு உபாசினி மகராஜ் ஆசிரமத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் ஷீரடிக்கு வந்துடலாம். இது ஒரு பேக்கேஜாக எல்லா ஷேர் ஆட்டோக்காரங்களும் உங்களுக்கு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அழகாக ஜம்முன்னு போயிட்டு வாங்க நீங்கள் எல்லாருமே. ஒரு பிரமாதமான விஷயம். அப்புறம் ஷீரடிக்கு போகிறோம், நம்ம பாபாவை தரிசனம் பண்ணுறோம். பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவான்களை சில பேர் தரிசனம் பண்ணுறோம், சில பேர் தரிசனம் பண்ணுறதில்ல. அப்படி கிளம்பி வந்துடுறோம். அது பண்ணக்கூடாது. இந்த எபிசோடு ரொம்ப முக்கியமான எபிசோடு. ஷீரடியில் இருக்கும் அற்புதமான ஆலயங்கள், பாபா காலத்திலிருந்தே இருக்கின்ற ஆலயங்களை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் தரிசனம் பண்ணோம் கண்டோபா மந்திர். அது பாபா வந்து இறங்கிய இடம். ஆவோ சாயின்னு மகள்சாபதி அழைத்த ஒரு அற்புதமான இடம். அதை நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே போட்டோம். ஏன்னா அது பாபா ரிலேட்டட் அந்த சப்ஜெக்டில் இருக்கிறதுனால அது வந்துருச்சு. அது எனக்கு மிகவும் வருத்தமான விஷயம் என்னென்னா, துவாரகமாய்க்கு போகிறோம், சாவடிக்கு போகிறோம். சாவடியிலேருந்து லெஃப்ட் எடுத்தோடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். ஆயிரக்கணக்கான மக்கள் கிராஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே நுழையிறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் நுழையிறாங்க. அன்றைக்கி நான் போன அன்றைக்கி போன 4 பேர் நாங்கள் தான். நான் நம்ம டீம் நம்ம தான் போனோம். மீதி எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்க. அந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணணும். லக்ஷ்மி நரசிம்மர் பிரமாதமாக இருக்கார். நம்ம சாய் மகிமா வந்து அன்னதானம் கொடுக்கும்போது, சாவடிக்கிட்ட அன்னதானம் கொடுக்கும்போது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தில் வச்சு தான் கொடுக்குறாங்க. நல்ல பிரமாதமான ஆலயம், அற்புதமான ஆலயம். மார்பிளில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அற்புதமான தெய்வம் இல்லைங்களா. பாபா காலத்திலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் தெய்வம்னா சாதாரண விஷயமா அது? அப்போ எவ்வளோ பழமையான ஆலயம் இல்லையா. என்ன கம்பீரமான கோபுரம், ஒரு அற்புதமான தரிசனம். சாந்த ஸ்வரூபமாக லக்ஷ்மி மடியில் உட்காந்து வச்சுக்கிட்டு ஜம்முன்னு பிரமாதமான தரிசனம் கொடுக்குறாரு. இப்போ முதல்ல நம்ம அந்த சாவடி அருகில் இருக்கும் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்தை தரிசனம் செய்வோம். அருமையாக தரிசனம் பண்ணோம். லக்ஷ்மி நரசிம்மர் நமக்கு அருளை வாரி வழங்குவாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை.
லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திலிருந்து அப்படியே வெளியில் வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வழியாக வெளியில் வந்து ரைட் எடுத்தோம்னா பிரம்மாண்டமான 2 கோபுரங்கள் நம்மளை வரவேற்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மந்திர் இல்லையா? பாபா தான் மகாலட்சுமி. நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் மகாலட்சுமி பாபா. அங்கு மகாலட்சுமியாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கு 7 சனி வந்துருச்சுன்னு பயந்துருக்காரு. கருப்பு கலர் நாய்க்கு உப்பு போடாத தயிர் சாதம் கொடு, அந்த மகாலட்சுமி வணங்குன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கார். இந்த அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் இந்த மகாலட்சுமி மந்திர். அருமையாக இருக்குது மகாலட்சுமி மந்திர். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நவகிரகங்கள் இருக்காங்க. அற்புதமாக பாபா அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சப்த கன்னிகள் இருக்காங்க. ஜம்முன்னு மகாலட்சுமி இருக்காங்க. அப்படியே அழகு சுரூபமாக இருக்காங்க. அதனால் ஷீரடி செல்லும் பக்தர்கள் பாபாவை பார்த்துட்டு, சாவடியை பார்த்துட்டு, துவாரகமாயி தரிசனம் பண்ணிவிட்டு, இப்போ லட்சுமி நரசிம்மரை பார்க்கணுன்னு சொன்னேன், அதே மாதிரி மகாலட்சுமியை பார்க்க மறக்கவே கூடாது. போங்க, டைம் கிடைக்குமோ போயிட்டு வந்துடுங்க. எப்போ வேணால் போகலாம். அந்த ஆலயம் பிரமாதமாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 2 கம்பீரமான கோபுரங்கள், உள்ளே நுழைந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நவகிரகங்கள், அப்படியே சுற்றி வந்தோம்னா பாபா, அப்புறம் எதிர்க்க மகாலட்சுமி, அதன் பிறகு சப்த கன்னிகள். இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணலாம். அடுத்து நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயம் மகாலட்சுமி மந்திர். வாங்க தரிசனம் பண்ணுவோம். அற்புதமாக மகாலட்சுமி தரிசனம் பண்ணோம். நமக்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது இனிமேல். சத்தியம் அது. ஏன்னா பாபா பக்கத்துலேயே இருக்காங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாபா தான் மகாலட்சுமின்னேன் இல்லையா?
ஜம்முன்னு மகாலட்சுமியை நமக்கு காட்சி கொடுத்துருக்கார். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.